படிப்பை படித்து மிகச்சிறந்த ஒரு வேலையில் அமர்ந்து உங்கள் பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிரான எது கேட்டீங்கன்னா உண்மைதான், நீங்க தான். இன்றைக்கு இந்த இளைய சமுதாயம் மட்டும் கெட்டு போச்சுன்னா ஒரு நாடே கெட்டு போயிடும். எல்லாரும் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. போதைப் பொருள் அடிமையானவங்க படிப்பு கெட்டு போயிடும். முதல்ல படிக்க தோணவே தோணாது, சோம்பேறியா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் எரிஞ்சு விடுவாங்க, கோபமா வரும். அதிகமா போகும்போது டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. டிப்ரெஷன் மன அழுத்தம் வந்துடும். அந்த மன அழுத்தம் ஓவர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தவறான முடிவுக்கு போகும், தற்கொலை முயற்சிக்கு போகும். நீங்க நிறைய பார்க்குறோம். ஏன்னா மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்வதற்கு 1008 வழிகள் இருக்குது உலகத்துல. ஆனா எந்த வழியும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, தற்கொலை முயற்சி பண்ணிக்கிறாங்க. அதற்கெல்லாம் ஒரு கூட்டுறவு அமைப்பு போதை பொருட்களுடைய அடிமைகளை பயன்படுத்தணும். அந்த எண்ணம் தான் தோணும். இந்த டிப்ரெஷனை கிரியேட் பண்ணும். உடல் இறச்சிட்டே போகும். சோர்வடை எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கும். யாரை பார்த்தாலும் கோபமா வரும், உலகத்தை பார்த்தா கோபமா வரும். இப்படி எல்லாம் இப்படி வந்துச்சுன்னா ஒரு சமுதாயமே கெட்டு போயிடும்.